இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். அவர் உன்னை ஆதரிப்பார். நம்முடைய ஆண்டவர் ஆதரவு தருகிற தேவன். தாவீதினுடைய அனுபவங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், ஆதரவற்ற ஒரு நிலையில் மலைகளிலும் வனாந்தரத்திலும் காடுகளிலும் புகைகளிலும் அந்நிய தேசத்திலும் அவன் ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த அனுபவங்களில் எல்லாம் அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு கர்த்தர் மட்டும்தான். ஆகவே இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆதரிப்பேன். பொருளாதார குறைவுனால பாதிக்கப்பட்டது நிமித்தம் உங்களை யாரும் ஆதரிக்காமல் போயிட்டாங்களா, உதவி செய்யாமல் போயிட்டாங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என்கிட்ட வந்து கேட்டுருவாங்களோ உதவியை, பணம் கேட்டுருவாங்களோ, என் வீட்டுக்கு வந்துடுவாங்களோ சொல்லி நீங்கள் இவர்கள் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டாமல் போய்விட்டதுனால வருத்தத்தோடு இருக்கீங்களா? ஏசப்பா உங்கள்கிட்ட தான் பேசுகிறாங்க. அவர் நிச்சயம் உங்களை ஆதரிப்பு. என் பிள்ளைகள் என்னை ஆதரிக்காமல் விட்டுட்டாங்க, என் சகோதர சகோதரிகள் இந்த ஆபத்தான நேரத்தில் எனக்கு ஆதரவு தர மறுத்துட்டாங்க, என் பெற்றோர்கள் எனக்கு ஆதரவு தரல, என்னுடைய நண்பர்கள் என்னை ஆதரிக்க விரும்பவில்லை, எனக்கு எங்கே போனாலும் ஆதரவு இல்லை, நான் ஆதரவற்ற நிலையில் இருக்கிற ஒரு நபர், நான் தனியாக இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லை. இப்படிலாம் கலக்கங்கள், வருத்தங்கள், வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? உங்களுக்கு ஆதரவு வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்கள தேடி போய் இவங்கள தேடி போய் எனக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்களா, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, எனக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா? இதெல்லாம் கேட்குறத நிறுத்திட்டு கர்த்தரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி பாருங்கள். உங்கள் மனதை அழுத்துகிற அந்த பாரங்கள், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆதரவு தேவை, ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை மனம் விட்டு பேசுங்க. இயேசு ஆதரிக்கிறவர். தனிமையானவர்கள், விதவைகள், திக்கற்றவர்கள், எளிமையானவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுறவங்க, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவங்க, ஜனங்களால் கைவிடப்பட்டவங்க, இவங்களெல்லாம் ஆதரித்திருக்கிறார் தேவன் என்பதற்கு இந்த வேதாகமம் சான்றாயிருக்கிறது. உண்மையை அது கூறுகிறது. அதனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆதரிப்பார். நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர்கிட்ட வாங்க, ஆண்டுடைய ஆதரவை பெறுவீர்கள். தேவனே, இன்னைக்கு யாரெல்லாம் எனக்கு ஒரு ஆதரவு வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீரே ஆதரவாக இருந்து ஆதரித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.